பூசம் நட்சத்திரம். அந்த பூசம்ல பிறப்பதற்கு முன் ஜென்மத்தில எப்படிப்பட்ட கர்மா அவங்க வாங்கியிருப்பாங்க? ஸோ பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, வீட்ல உள்ள பெரியவங்கள கவனிக்காம இருந்திருப்பாங்க பூசம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஜென்மத்தில பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்த வாங்கிட்டு பொறப்பாங்க. அவங்களுக்கு இவங்களோட தேவைப்படும்போது, அந்த தேவைய இவங்க செய்யல. சரிவர இவங்களுடைய அந்த பித்ரு கடன அவங்க உயிரோட இருக்கும்போதும் சரி, அவங்களோட காலத்துக்கு அப்புறமும் சரி, இவங்க செய்யாம இருந்திருப்பாங்க. அப்போ பித்ரு கடன் அப்படிங்கிறத அதிகமா வச்ச ஒரு நட்சத்திரம் பூசமா இருந்திருக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ஸோ பூசத்துக்கு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கு அவங்க என்ன செய்யணுங்க? நிலத்துல இன்வெஸ்ட் பண்ண இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இவங்களே ஒரு ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறத பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம். சமைச்ச உணவை வந்து இவங்க வெளியில் கொடுக்கலாம். ஒரு சில விஷயங்கள கவனமா இருக்கணும். இந்த பழக்கவழக்கங்களையும் அவங்க மாத்திக்கணும் அப்படின்னா எந்த மாரி இருக்கலாம்? ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த பண்ணுறது. சாப்பிட்டாலும் பிடிச்ச சாப்பாடுங்கிறதுனால ஒரே வகையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹெல்த் கான்ஷியஸுங்கிறது ரொம்ப இருக்காது. அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல்குள்ளே போகிறது கஷ்டம். கோயில் வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா எந்த மாரி சொல்லலாங்க? ஸோ பூசத்தில் பிறந்தவங்க பழமையான கோயில்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே போகலாம். ஒரு பராமரிப்பே இல்லாத கோவில், பழமையான கோயிலாக இருக்குது, அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு நான் ஒரு பணத்தை கொடுக்குறேன், இல்லை அந்த கோவிலே போய் நான் ஒரு உழவார பணி செய்கிறேன், அதுவும் ஒரு பழமையான சிவன் கோயிலாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா எப்பேற்பட்ட இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கும்னா? பூசத்தில் பிறந்துட்டாலே வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஒவ்வொருத்தருமே 27 நட்சத்திரங்கள ஒரு நட்சத்திரத்தில பிறக்குறாங்க மேம். கண்டிப்பா முன் ஜென்மத்தில ஒரு கர்மா அவங்க வாங்கினதுனால தான் இப்போ இந்த நட்சத்திரத்தில பிறக்குறாங்க. அந்த வரிசையில பூசம் நட்சத்திரம். அந்த பூசம்ல பிறப்பதற்கு முன் ஜென்மத்தில எப்படிப்பட்ட கர்மா அவங்க வாங்கியிருப்பாங்க மேம்? ஸோ பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, வீட்ல உள்ள பெரியவங்கள கவனிக்காம இருந்திருப்பாங்க பூசம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஜென்மத்தில பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்த வாங்கிட்டு பொறப்பாங்க. அவங்களுடைய அப்பா, அம்மாவா இருக்கலாம், மாமனார், மாமியாரா இருக்கலாம், இல்ல வீட்ல ஒரு வயதுல மூத்த ஒரு நபரா இருக்கலாம். அவங்களுக்கு இவங்களோட தேவைப்படும்போது, அந்த தேவைய இவங்க செய்யல. சரிவர இவங்களுடைய அந்த பித்ரு கடன அவங்க உயிரோட இருக்கும்போதும் சரி, அவங்களோட காலத்துக்கு அப்புறமும் சரி, இவங்க செய்யாம இருந்திருப்பாங்க. அப்போ பித்ரு கடன் அப்படிங்கிறத அதிகமா வச்ச ஒரு நட்சத்திரம் பூசமா இருந்திருக்கும். இன்னொரு விஷயத்த இவங்க என்ன பரவலா பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், அதுக்கு ஒரு பாரம்பரியம்னு இருக்கும், சாங்கியம்னு இருக்கும். அத நிந்தனை பண்ணியிருப்பாங்க. ஸோ இத நான் பண்ண மாட்டேன். இத நான் ஒரு நிந்தனையா பண்ணும்போது, அது சம்மந்தப்பட்ட ஒரு சாபம். அது குலதெய்வ சாபமா இருக்கலாம், பித்ரு சாபமா இருக்கலாம். அத கொஞ்சம் அதிகமா வாங்கியிருப்பாங்க தன்னுடைய முற்பிறவில. அப்பேற்பட்ட நபர்கள் தான் இந்த ஜென்மத்தில பூச நட்சத்திரத்தில பிறப்பாங்க. ஏன்னா பூசம் அப்படிங்கிறது ஒரு முழு நட்சத்திரம். சனியுடைய நட்சத்திரம், புதனுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ இது 2மே ஒரு ஸ்ட்ராங் கர்மாவ இண்டிகேட் பண்றதுங்கிறது நிதர்சனமான உண்மை. பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வந்து மேம், இப்போ கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? பழமைவாதியா இருப்பாங்க பூசம். ஏன்னா அவங்களுடைய முற்பிறவில என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ பழைய விஷயங்கள், பழைய கல்ச்சர், பாரம்பரியம் இதெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ட்ரைட்ல இருந்திருப்பாங்க. அப்போ இந்த ஜென்மத்தில என்ன ஆகும்னா, அந்த தொன்மையான விஷயங்கள், பழமையான விஷயங்கள், பாரம்பரியமான உணவு கூட இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் பிடிக்காது. கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி முன்னோர்கள வந்து ரொம்ப மதிப்பாங்க. தன்னுடைய பித்ருக்களுக்கு கூட செய்ய வேண்டிய சாங்கியங்கள இப்போ கரெக்ட்டா பண்ணுவாங்க. வயதானவங்கனாலே இவங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு மனசு இளகும் அவங்கள பார்த்தாலே. ஒரு தாத்தா, பாட்டி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கனாலே அவங்கள ரொம்ப பிடிக்கும். முதியோர் இல்லத்துக்கு நெறைய போவாங்க. நெறைய செய்யணுங்கிற ஒரு எண்ணமாவது இருக்கும். போறாங்களோ இல்லையோ, சரி முதியோர்களுக்கு, முடியாதவங்க, வயசானவங்களுக்கு நெறைய செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வாயறிவு இல்லாத ஜீவன்களுக்கு வந்து ஒரு நல்ல இரக்கத்த காட்டுவாங்க. ஒரு நாயோ, பூனையோ ஏதோ இருக்கு. கிட்ட போகலைனாலும் அத வந்து துன்புறுத்த மாட்டாங்க. அத பார்த்தா ஒரு ஈவு இரக்கம், தயை தாட்சண்யம்ங்கிறது இவங்களுக்கு இயற்கையாவே அமையும். பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? ஸோ பூசத்துக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் அமையும்னு சொல்லலாம். சாட்டிஸ்ஃபைடான லைஃப் அமையும்னு சொல்றத விட, இவங்களுக்கு என்ன வாழ்க்கை அமையுதோ அத வச்சு இவங்க திருப்தி ஆயிருவாங்க ஈஸியா. இவங்கள ரொம்ப வந்து மெனக்கெட வேண்டாம். இவங்க பார்ட்னர் வந்து ரொம்ப மெனக்கெட்டுலாம் இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டாம். சின்னதா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி குடுத்தாலுமே இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஏன்னா இவங்களே ரொம்ப ஒரு சிம்பிள் லிவிங் பெர்சன் தானே. ரொம்ப ஆடம்பரம், படாடோபம், ஷோ ஆஃப் பண்றதெல்லாம் இவங்களுக்கே பிடிக்காது. அப்போ பார்ட்னர் சும்மா சின்னதா ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுத்தாலும் இவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. பெருசா லுக்ஸு அதுக்கெல்லாம் மதிப்பு குடுக்க மாட்டாங்க. கேரக்டர வந்து மதிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. திருமண வாழ்க்கை இந்த ஒரு கேரக்டர் இருந்தாலே செட்டில்டா அமைதியா போயிடும்ல. ஸோ அப்பப்போ ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும், மன அழுத்தம் வரும். கோவம் வந்தாலும் பார்ட்னர் மேல அதிகப்படியான கோவம் வரும். இதுதானே தவிர்த்து மித்தபடி திருமண வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள இவங்க மேற்கொள்றதில்ல. பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வந்து பணவரவு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கு அவங்க என்ன செய்யணும் மேம்? நிலத்தில இன்வெஸ்ட் பண்ண இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இவங்களே ஒரு ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறத பிசினஸா எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான பிசினஸ எடுத்து பண்ணலாம். சமைச்ச உணவ வந்து இவங்க வெளியில குடுக்கலாம்.
பாரம்பரியமான விஷயங்கள வந்து இவங்க சேல் பண்ணலாம். ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ சேல் பண்ணலாம். இந்த மாரியான விஷயங்கள பண்ண பண்ண இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு வீடே வாங்குறாங்கனாலும் ஏதாவது ஒரு பழைய வீடா வாங்கி ரெனோவேட் பண்றாங்க. ஏன்னா பழமைனா சனி. இவங்களுக்கு அப்படிதான் மேக்ஸிமம் அமையவும் செய்யும். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஒரு பழமையான விஷயங்கள வாங்கி வாங்கி இவங்க ரெனோவேட் பண்ணாலோ, இல்ல அத புதுப்பித்து விச்சாலோ, இல்ல அதுக்குள்ளேயே அவங்க மேல ஏதாவது பில்டிங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணாலோ, இதெல்லாம் வந்து நல்ல லாபமா அமையும். ஒரு கார் வாங்குனாங்கன்னா கூட அத செகண்ட் ஹேண்ட் காரா வாங்கிக்கிறது இவங்களுக்கு லாபம். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த பழக்கவழக்கங்களையும் அவங்க மாத்திக்கணும் அப்படின்னா எந்த மாரி இருக்கலாங்க? ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த பண்றது. சாப்பிட்டாலும் பிடிச்ச சாப்பாடுங்கிறதுனால ஒரே வகையான சாப்பாட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதேமாரி ஹெல்த் கான்ஷியஸ்ங்கிறது ரொம்ப இருக்காது. தன்ன தன்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. தன்ன சுத்தி இருக்கிறவங்கள கவனிக்கிறது, தான் வேலைய பார்க்குறது. தனக்கு ஒரு சத்தான சாப்பாடு சாப்பிடுவோம். நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போம். நமக்கு தேவையான விஷயங்கள பண்ணிப்போம். நமக்கு ஒரு சொஃபிஸ்டிகேஷன் தேவை. இதெல்லாம் ரொம்ப யோசிக்காது பூசம். தன்ன சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்றது, கிடைக்கிற சாப்பாட சாப்பிடுறது, நினைக்கிற நேரத்தில தூங்குறது, இந்த மாரியான ஹேபிட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சனி ராசிநாதனா இருக்கு, நட்சத்திரநாதனா இருக்கிறதுனால ஒரு மந்தத்தன்மை, சோம்பேறித்தனமும் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். டக்குனு ரொம்ப ஆக்டிவா இருக்க மாரி இருக்கும். டக்குனு சோம்பேறி ஆயிருவாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல்குள்ள போறது கஷ்டம். நான் எந்திப்பேன், இந்த டைம்ல இந்த வேலைய பார்ப்பேன், அப்படின்லாம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் இவங்க பிளான் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அத கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து எப்பேர்ப்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லதா இருக்குமா? ஒரு குடும்பத்த பிரிக்கிறதுக்கான ஒரு ஆலோசனைய பூசத்துல யாராவது சொல்றாங்கன்னா, அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ ஃபார் சேயிங் பூசத்துக்கு ஒரு ஃப்ரெண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டோ, ஒய்ஃப்‌க்கோ ஏதோ ஒண்ணு இழுத்து விடுறாங்க உள்ள. "பாரு உன் ஒய்ஃப் செய்றது சரியில்ல. இந்த மாதிரியா இருப்பாங்க." அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து சொல்றாங்க. அல்லது அம்மா, அப்பாவ பார்க்குறாங்கன்னா, இவங்களோட ஒரு நல்ல குவாலிட்டிங்கிறது இருக்கும். இவங்கள கொஞ்சம் பார்த்தா நீ பூமர்ன்னு சொல்ற மாரி ஒரு ஆட்டிட்யூட்ல தான் பூசம் இருப்பாங்க. ஸோ நல்ல பழக்கங்கள் இருந்தாலே பூமர்ன்னு சொல்லிருவாங்கல்ல. அந்த மாரி இவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடிய நபர்கள் இவங்கள சுத்தி இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா சனிய வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போக வேண்டிய கிரகம். அப்ப இவங்கள சுத்தி மட்டம் தட்டுற நபர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்க செய்ற நல்லத கூட மட்டம் தட்டி பேசுறவங்க கூட இருந்தாங்கன்னா, அந்த மாரி நபர்கள்ட்ட இவங்க ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. பூச நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா எந்த மாரி சொல்லலாங்க? ஸோ பூசத்தில பிறந்தவங்க பழமையான கோயில்கள் எந்த கோயிலா இருந்தாலும் அங்க போலாம். ஒரு பராமரிப்பே இல்லாத கோவில், பழமையான கோயிலா இருக்கு. அந்த கோயில பராமரிக்கிறதுக்கு நான் ஒரு பணத்த குடுக்குறேன். இல்ல அந்த கோவில்லயே போய் நான் ஒரு உழவார பணி செய்றேன். அதுவும் ஒரு பழமையான சிவன் கோயிலா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 1000 வருடத்திற்கு மேற்பட்டு பழமையான ஒரு கோவில் உங்களுக்கு பக்கத்துல இருக்குதுனாலே, அது எந்த கோவிலா இருந்தாலும் அந்த கோயில்ல போய் நீங்க ஒரு வழிபாடு பண்றீங்க. அந்த கோயில பராமரிக்க உதவி பண்றீங்க. அங்க ஒரு உழவார பணி செய்றீங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல பலன பெற்று தரும். சனி பிரதோஷங்கள பூசம் நட்சத்திரம் விடவே கூடாது. ஒவ்வொரு சனி பிரதோஷத்துக்கும் சிவன் கோயிலுக்கு போயிடணும். சிவ வழிபாடு அப்படிங்கிறத லைஃப் லாங் வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு லக் அதிகரிப்பதற்கு ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் இல்ல மெட்டல் குடுக்கலாம்னா என்ன குடுக்கலாம் மேம்? ஸோ பூசம் வந்து ப்ளூ சஃபயர் போட்டுக்கலாம். நீலக்கல் போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அத வெள்ளியில தான் மோதிரமா செஞ்சு போடணும். தங்கம்க்கும், ப்ளூ சஃபேர்ஸ்க்கும் ஆகாது. ஸோ வெள்ளியில அந்த நீலக்கல்ல ஒரு மோதிரமா செஞ்சு போட்டுக்கிறது நல்லது. அது ஒரு 4 டூ 5 கேரட் சைஸ்ல இருந்ததுன்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி டிரான்சிஷன குடுத்து ஒரு நல்ல லக் அப்படிங்கிறத இந்த ப்ளூ சஃபயர் கண்டிப்பா ட்ரிகர் பண்ணி குடுக்கும். வலது கையில உள்ள மோதிர விரல்ல இந்த மோதிரத்த போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா எப்பேர்ப்பட்ட இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கும்னா? பூசத்தில பிறந்துட்டாலே வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டக்குனு ஒரு முதுகுல ஒரு கேஸ் பெயின் மாதிரி வருது. வயித்துல புடிச்சிட்டு வலிக்கிறது. அங்கங்க எனக்கு சுளுக்கு புடிச்சிட்டுதும்பாங்க. டக்கு டக்குன்னு பாடியில அந்தந்த இடத்துல பெயின் இருக்கும்பாங்க. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உடம்புல வாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மெடிசின்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு இவங்க மாறிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. பொதுவாவே புளிப்பு அப்படிங்கிற சுவைய இவங்க அதிகமா சேர்க்கும்போது, இவங்க நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமா இருக்கு. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வயதாக ஆக வரும். முட்டை எலும்பு தேய்மானம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பூசம் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொரு மாதமே 27 நட்சத்திரங்களுமே வருது மேம். அப்படி பூசம் வரக்கூடிய நாள்ல ஒரு விஷயம் செய்யலாம். அது யோகமா அமையும்னா என்னவா இருக்கும் மேம்? இடம் வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு தகுதியான ஒரு நட்சத்திரம்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில நீங்க வாங்கக்கூடிய நிலம் அப்படிங்கிறது, கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே இல்ல. ஏன்னா பூமி, மண், பழமையான விஷயங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் சனி. அவருடைய முழு நட்சத்திரமான பூசம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாள்ல நீங்க நிலத்த வந்து வாங்குறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா அமையுங்கிறது நிதர்சனமான உண்மை. பூச நட்சத்திரத்துக்கு முன்ஜென்ம கர்மா, தற்போதைய நிலை அப்படிங்கிற அனைத்தையுமே பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேர்ல ஒரு பயனுள்ள கருத்துக்களாக அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.